பெரியார் வந்தாரு, இந்தியா ஜாதியை ஒழிச்சாரு, ஜாதி ஒழிக்கிற சொன்னாரு, எங்க ஜாதியை ஒழிச்சாருன்னு கேட்கறாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் சாமி கும்பிட்றாங்க, எவனுமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் உள்ள சட்டமன்றத்துல 234 எம்எல்ஏவும் பார்ப்பனர்கள் இல்லாத ஒரே சட்டமன்றம் தமிழ்நாடு. என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை இழந்தது? வெளிநாட்டில் சத்தியமா தமிழ்நாட்டில் எந்த வளமுமே இல்லை. தங்க இருக்கா, வைரம் இருக்கா, ஏதாவது ஒரு வளம் சொல்லுங்க. மண் இருக்கு, அது வீடு கட்டலாம். தண்ணி முதல்ல ஒரு 3-4 மாவட்டத்தை தவிர எந்த மாவட்டத்துக்குமே தண்ணியே நம்ம இல்லை. பிஜேபி யாருக்கும் காங்கிரஸ் ஆருக்கும் எவனா இருக்கும், வரவே யாரா இருக்கா, பார்ப்பனர்களா தான் இருக்கா. இந்த ஆட்சியாளராகவும் போலீஸ்காரனாகவும் பிசியும் தலித்துகளும் முழுக்க நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இதுதான் சாதி ஒழிச்சது. உங்க எல்லாத்தையும் ஏமாற்ற, உங்க எல்லாத்தையும் சுரண்டதுக்கு மிகப்பெரிய வழி செஞ்சுக்கிறதே அந்த வர்ணாசிரம சட்டம், அந்த டேபிள் தான். அதை பாப்பான வச்சு ஒழிச்சு விட்டு இவன் பூரா அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அவர் சாதி ஒழிக்கிறேன்னு சும்மா ஏதோ பின்னாடி ஒரு புள்ளியில வைக்கல, கடவுள் இல்லைன்னு சும்மா வேடிக்கை காட்டல. அங்க அடிச்சா இங்க ரிசல்ட் ஒன்று தெரியும். திராவிட ஐடியாலஜி தொட்டினா காமன் மேன் மேல வந்தே தீர்வான். ஐயா சொல்லியிருக்காரு, சாதியை மறுத்து திரும்ப செய்து விடும். நம்மளோட பொருளாதாரத்தை தொடர்ச்சியா வளர்க்கும். நீங்க எல்லாரும் ஆயுதம், எல்லோருக்கும் மனமாக நன்றிகள். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த சிறப்பான நேரத்தில் மேடையில் இருக்கக்கூடிய தோழர்கள், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தோழர் பசுமன் பாண்டியன் அவர்கள், ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஜக்கையன் அவர்கள், தோழர் காஜல் பசுமதி அவர்கள், தோழர் மனோஜ் அவர்கள், புஷ்பராஜ் தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பயங்கரமா மடை திறந்து பேசின மைனர், என்னுடைய நண்பர்கள். நான் எனக்கு இவரை தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு யூடியூப் சேனல்ல பின்னாடி மரத்தோட பேக்ரவுண்ட் வச்சுட்டு பெரியாரை பத்தி பயங்கர வீரியமா பெரியார் இன்னைக்கு போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு பின்னாடில இருந்து எந்த RSS மாதிரி அமைப்புகளும் காசு கொடுக்கல. நாளைக்கு சாப்பாட்டுக்கு எந்த வேலை செஞ்சு என்ன சாப்பிட போறோங்கிற தெளிவு கூட இல்லை. ஆனாலும் பெரியாரை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தா ஒரு 300 வியூ 400 வியூ கூட போகாம இருந்த அந்த சூழலையும் எங்க கடன் வாங்கினான்னு தெரியாது. எனக்கு இவரை பார்த்தா வருத்தமா இருக்கும். என்னன்னா அந்த மனுஷன் பெரியார இவ்வளவு வீரியமா காமன் மேனுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடணுமேனு சமரசம் இல்லாம செயல்பட்டு இருக்காருன்னு அவரை பார்த்துட்டு இருக்கேன். என் வைஃப் ஒரு நாள் இவரை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப நல்லா பேசுவாரு இவர். நான் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினேன். ஏன்னா என் வைஃப் ரொம்ப இந்த சொசைட்டி சார்ந்த வேலைகள் ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவர் தான் மணியம்மன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல சாதி மறுப்பாளர்களுடைய ஒரு கூட்டம் இந்த சாயந்தர வேலையில போடலாம் அப்படின்னு முடிவு. காஜல் பசுமதி என் பக்கத்துல வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்னங்க கூட்டம் எவ்வளவு பேர் தான் வருவாங்க? அவர் 200-250 பேர் தான் இருக்காங்க. நான் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போனா கூட்டம் அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். குயில் கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க. இது அந்த கூட்டம், இது அந்த தற்கொலை கூட்டம் தான். பொய் சொன்னாதான் என்ன திட்டுவாங்க. பொய் சொல்லி ஒவ்வொருத்தரையும் குசுப்பை கூட்டமும் இல்லை. இருக்க 200 பேரும் 20,000 பேருக்கு சமம். ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் நான் சொன்ன நான் அன்னைக்கு பார்த்த அந்த யூடியூப் சேனல்ல 300 வியூ இருந்தது, இன்னைக்கு 30,000 வியூ மாறி இருக்குன்னா அவர் அதை தொடர்ந்து இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்க வேலையோட அன்னைக்கு போட்ட விததான் இன்னைக்கு வரைக்கும் வேற ஒரு ரிசல்ட்டா மாறி. நான் காமனா இந்த பேச்சாளர் என்ன நடக்குதோ அதை நான் சொல்லணும்னு
ஒரு சாதி மறுப்பு சாதி மறுப்பாளர்கள் இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. அதுக்கான பதில நான் திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருக்கேன். பெரியார் ஜாதியை ஒழிச்சுட்டாரா? சாதி ஒழிப்புன்னு சொன்னாரு, சாதி ஒழிப்புன்னு சொன்னாரு. ஜாதியை ஒழிச்சுட்டாரா? எல்லா சேனல்லையும் சரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பெரியார் வந்தாரு, பெரியார் ஜாதியை ஒழிச்சாரு, ஜாதி ஒழிக்கிறேன்னு சொன்னாரு, எங்க ஜாதியை ஒழிச்சாருன்னு கேட்கிறாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லணும் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன ரிசல்ட் எல்லாம் நடந்திருக்குங்கிறத நம்ம கண்கூடா இருக்கிற சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை ஆரம்பிச்சது வந்து பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம்னு ஒரு சங்கத்திலேருந்து அது துவங்குங்க. அவங்க எல்லாருக்கும் உரிமைகள் பறி போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வர்ணாசிரம கோட்பாடுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு இடத்துல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதியினால ரொம்ப ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயங்கள் தான் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புள்ளிகள் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. அதனுடைய தலைவர்கள் தான் தொடர்ச்சியா ஆரம்பத்தில் அயோத்திதாசர் ஆகட்டும், இரட்டைமலை சீனிவாசன் ஆகட்டும், இவங்கெல்லாம் அமைப்புகள் உருவாக்கி சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளிகள் இருந்தாங்க. இரட்டைமலை சீனிவாசன் தான் அம்பேத்கருக்கே வட்டமேசை மாநாட்டில் 1 மணி நேரம் டைம் கொடுத்து அவரை பேச வச்சவர். தொடர்ச்சியா தலித்துகளுக்கான முன்னெடுப்புகளும் அமைப்பாய் முன்னெடுப்பதற்கு பெரிய வேலை வேணும்னு சொல்லிட்டு இப்ப பெரியார் வந்து அவர் ஒரு காங்கிரஸ்கார், அவர் ஒரு சாமியாரா பிறந்தவர், ரொம்ப வைதீகமான குடும்பத்துல பிறந்தவர். அவங்க வீட்டுல கூடாத சாமி கிடையாது, நல்ல நாள் கெட்ட நாள் எல்லா நாளும் வீட்டுல வந்து சாமியும் மணியாட்டம் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்த ஒரு ஆள். அவருக்கு புரிதல் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் சாமி கும்பிட்றான், ஆனா எவனுமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறானே இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் பெரியார் தான். அவர் என்ன செஞ்சார்னா, கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் பார்ப்பான், நம்மளுடைய உரிமையை நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியாம தூரத்துல ஓடுவாங்கிறது தெரிஞ்சு. அதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த பொய் அவர்கிட்ட என்னைக்குமே கிடையாது, வெறும் உண்மைதான் இருக்கும். மூஞ்சுக்கு நேரம் அசிங்க அசிங்கமா சொல்லிடுறாரு. இந்த தமிழ் என்ன கருமன்னான்னு ஏன் கேட்டார்னா, இந்த தமிழ்ல சத்தியமா எந்த சயின்டிபிக்கல் புத்தகங்களும் கிடையாது, அறிவியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த எந்த புத்தகங்களும் அதுல கிடையாது. இருந்ததெல்லாம் வெறும் பக்தி சார்ந்தது, வரலாற்றுல புரிஞ்சுக்கவே முடியாத சில குறிப்புகள் மட்டும்தான் அதுல இருந்துச்சு. அதிகபட்சம் நம்மளுடைய சங்கத்தமிழ்ல அந்த ஜன்னலுக்குள்ள வச்சிடலாம், அவ்வளவுதான் இருந்தது, அதுக்குள்ள இல்ல. அப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்பே 1500களிலேயே ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிட்டாங்க. எங்க ஐரோப்பால 1500கள்ல நம்ம யூனிஃபார்ம் போட்டது 1960கள்ல. ஆனா ஐரோப்பால 1500கள்ல யூனிஃபார்ம் போட்டு போயிட்டாங்க. 500வது வருஷம் யூனிஃபார்ம் போட்டு போனதுக்காக அந்த நாளை கொண்டாடுறாங்க, 500வது வருஷம். அப்பவே அவன் ஜனநாயகமாகி அந்த நாடுகளோட கம்பெனி அங்கிருந்து ஒரு வழி தேடி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை புடிச்சு ஒரு தனி கம்பெனி ஒரு நாட்டை புடிச்சு நடத்தி கடைசியா அந்த நாட்டு கவர்மெண்டே அந்த நாட்டை எடுத்துக்கிற அளவுக்கு பெரும் ஜனநாயகம் வளர்ந்த ஒரு ஊர்ல இந்த ஊரு அப்படியே காட்டு மிராண்டிகளின் ஊராதான் இருந்துச்சு. இங்க முழுக்க முழுக்க ஒரு நாடு இன்னொரு நாட்டோட அடிமையா போன பிறகும் இங்க இருக்க மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் பெருசா பயன்படுத்தினா அவன் தான் பார்ப்பான். இதை ரொம்ப தெளிவா ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது இரட்டைமலை சீனிவாசனோ அயோத்திதாசரோ போட்டு கொடுத்த வழியில வந்தவர். திராவிடம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா மட்டும்தான் இவனை காலி பண்ண முடியும்னு அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணது தெரியாது. இதோடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் என்ன பண்ணார்? இந்தியாவுல உள்ள சட்டமன்றத்துல 234 எம்எல்ஏவும் பார்ப்பனர்கள் இல்லாத ஒரே சட்டமன்றம் தமிழ்நாடு தான். அவர் சாதி ஒழிப்பு ஒருத்த கூட கிடையாது. கேரளாக்கு போங்க, ஆந்திராக்கு போங்க, சின்னோண்டு ஒரு
பிஜேபி வந்து வெறும் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணா பாண்டிச்சேரியில் 2 பிராமின் எம்எல்ஏ கொண்டு உள்ள வந்துச்சு. ஏன்னா சாதாரண மனிதனிடம் உரிமை போய் சேரணுங்கிறத அவன் தெளிவா இருந்தான். உங்க வர்ணாசிரமத்தை இவங்க சொன்ன வர்ணாசிரமத்தை எப்படி தெரியுமா உடைச்சது? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இந்த வார்த்தை சும்மா ஏதோ வேடிக்கை காமிக்கிற வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை எதை வச்சு பிரிச்சானா தொழில் வச்சு பிரிச்சான். பிராமணன் அவங்களுக்கே தெரியும், மணியாற்றவன் ஒரு பக்கம் போயிட்டான். 2வது சத்திரியன், எவன்? ஆட்சியாளன், போர் செய்தவன். இவைகளெல்லாம் வந்து சத்திரியன் மொழி. வைசியர்னா வியாபாரம் பண்றவன். அதுக்கடுத்து சூத்திரன்னா பாக்கி எல்லாரும். இதுல தலித்துகள் எந்த கேட்டகரியுமே கிடையாது. இந்த நாளும் நிலையாளர்னு சொல்றதா சனாதனம். இது அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அல்லாத பாக்கி அத்தனை மாநிலங்களையும் இன்ன வரைக்கும் அதை பிடிச்சிட்டு தொங்குறான். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? இப்ப நான் சொன்ன ஆட்சியாளரா, போர் வீரனா, போலீஸ்காரனா, நார்த் இந்தியால இருக்கிற முக்காவாசி அவங்க சொன்ன அந்த முற்போக்கு உயர் ஜாதி. நான் உயர் ஜாதிங்கிறத ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வார்த்தையை சைக்கலாஜிக்கலா எல்லாத்தையும் உடைக்க நான் நினைப்பேன். தாழ்த்தப்பட்டவர்கள் ஒருத்தருக்கு பேரை கொடுத்து நீ என்ன உயர் ஜாதி, நீ தாழ்த்தியவன் வேணா பேர் வச்சு, தாழ்த்தியவன் பேர் வச்சுக்கோ. என்ன உயர்ந்த உயர் ஜாதி எல்லாம் கிடையாது, நீ தாழ்த்திய சாதின்னு வச்சு. சைக்கலாஜிக்கலா எனக்கு அது வலிக்கல, தாழ்த்தப்பட்டவன்னா அப்ப நீ தாழ்த்திய சாதின்னு வச்சுக்கோ, வலிக்க வலிச்சுக்கோ. என்னன்னா தமிழ்நாட்டோட மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த முற்பட்ட சாதின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, ஓசி அதர் காஸ்ட். அவங்க மட்டும்தான் போலீஸா கூட, போலீஸே ஒரு உடல் உழைப்பு வேலை, அதை கூட முக்கால்வாசி ஆக்குபை பண்ணிருக்காங்க. அதுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆட்சியாளர்களா பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எவன் வேணா வரட்டும், வர்றவன் யாரா இருக்கா? யாரா இருக்கா? பார்ப்பனரா தான் இருக்கா. ஏன் இன்னொரு தனி மாநிலம், ஒரு தனியா ஒரு மாநில கட்சியா வந்து ஆட்சி பிடிச்ச இல்ல நம்ம மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அந்த அம்மாவும் பாப்பாத்தீங்களா? இல்ல நம்ம ஒரிசால ஒரு ஆள் ஆட்சி பிடிச்சாரு, அவரும் பாப்பான் தான். தனி கட்சி வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் தான் தான் நிப்பெண் போய் எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு இந்த ஆசிரமத்துடைய அந்த ஐடியாலஜி பெருசா ஒரு சைக்காலஜிய இந்த சமூகத்துல உருவாக்கி கொடுத்திருக்கிறத ரொம்ப தெளிவா ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஆட்சியாளராகவும் போலீஸ்காரனாகவும் பிசியும் தலித்துகளும் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டில். இதுதான் சாதி ஒழிச்சது. உன்னோட வர்ணாசிரமத்துல நீ வந்து எவன சத்திரியன்னு சொன்னியோ, அந்த சத்திரியனா நீ எவன இந்த 4 வர்ணத்திலும் சேராதவன்னு சொன்னியோ, அதுல 30% மேல தலித்துகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போலீஸா இருக்காங்க, ஆட்சியில இருக்காங்க. இது எல்லாம் இருக்கிறதா சாதி ஒழிப்பு. இதுக்கு பேர் தான் சாதி ஒழிப்பு. எந்த வைசியன் மட்டும்தான் இங்க தொழில் பண்ணணும், அவன் பேர் வைசியன் சொல்லி. இங்க தமிழ்நாட்டுல என்டையர் இந்தியாவை கிராஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத், பாம்பேல மட்டும் இந்தியாவோட 100 பணக்காரன்ல 77 பேர் இருக்காங்க. எல்லாரும் பாப்பான்னு ஈஸியா ஒருத்தனை மறைஞ்சு ஒழிச்சுட்டு இருக்கான். யார் தெரியுமா? பனியா பிசினஸ் குரூப். உங்க எல்லாத்தையும் ஏமாத்தி உங்களை எல்லாத்தையும் சுரண்டதுக்கு மிகப்பெரிய வழி செஞ்சு கொடுக்குறதே அந்த வர்ணாசிரம சட்டம், அந்த டேபிள் தான். அதை பாப்பான வச்சு ஒழிச்சு விட்டுட்டு இவன் பூரா உங்களை சுரண்டிட்டே இருக்கான். 77 பேர் குஜராத்ல பாம்பேல மட்டும் இருக்க வேண்டியது எப்படி? அது எந்த சைக்காலஜியின் கீழே உருவாச்சு? தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவோட டோட்டல் பெரிய மாநிலங்கள், பணக்கார மாநிலங்கள் இருந்தா சுதந்திரம் அடைவது இந்தியா கீழே, தமிழ்நாடு கீழே இருந்து 2வது இடத்துல இருந்துச்சு. பீகாருக்கு கொஞ்சம் முன்னாடி. வறுமை, கல்வி கிடையாது, சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, இவ்வளவு கிடையாது. இவ்வளவுக்கும் நம்ம சொல்ற என்னதான் காமராஜர் கொண்டாடினாலும் சரி, காமராஜர் கல்விக்கு ஒரு அடித்தளத்தை கொடுத்தாரு. ஆமா கொடுத்தாரு. விவசாயம் பண்றதுக்கு என்னமோ பண்ணார். ஆமா பண்ணார். ஆனா எல்லாம் வந்துருச்சா? பக்தவசல் என்ன பண்ணாரு? ₹1 அரிசி கொடுக்கறது கூட வழி இல்லாம பட்டினியில சாவுற நாட்டை மட்டும் வச்சிருந்தாரு. அவங்க எல்லாருக்கும் அந்த வழி தெரியல. ஆனா டேபிள்ல அவர் சாதியை ஒழிக்கிறேன்னு சும்மா ஏதோ பின்னாடி ஒரு புள்ளியில வைக்கல, கடவுள் இல்லைன்னு சும்மா வேடிக்கை காட்டல. அங்க அடிச்சா இங்க ரிசல்ட் வரணும் ஒரு தெரியும். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு இங்க இந்த பொய் பேசவே கூடாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். சத்தியமா தமிழ்நாட்டில் எந்த வளமுமே இல்லை. தங்கம் இருக்கா? வைரம் இருக்கா? ஏதாவது ஒரு வளம் இருக்குன்னு சொல்லுங்க. மண் இருக்கு, அது வீடு கட்டலாம். தண்ணி முதல்ல ஒரு 3-4 மாவட்டத்தை தவிர வேற எந்த மாவட்டத்துக்குமே தண்ணியே நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு இருக்கிற செட்டப்ல ஒன்னு ஆந்திராவுக்கு போகணும், இல்ல கர்நாடகாவுக்கு போகணும், இல்லாட்டி கேரளாவுக்கு போகணும். தண்ணியே நம்ம ஊர்ல இல்ல. வளம்னு நம்மகிட்ட இருக்கிறது நிலக்கரி.
அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துரும். நமக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் மனித வளம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. விவசாயத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயம் நம்மளோட அதிகமா நெல் விளைச்சல் ஆந்திரால ஒரிசால இருக்கு. ஆனா மனித வளத்தை என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சதுனாலதான் இந்தியாவுல சராசரி தனிநபர் வருமானம் இருக்கு தெரியுமா? பிரதமர் குஜராத்ன்றாரு. குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவு அதிகமா இருக்கிற மாநிலம் அதான். நம்ம ஊர் குழந்தைகள ஊட்டச்சத்து குறைபாடு செத்துச்சுன்னு ஒரு குழந்தை கேளுங்க. பள்ளி கல்வி வேணா உருவாக்கிக்கலாம். ஆனா அதுக்கும் கீழே ஒரு பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணி மாசமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுற வரைக்கும் மருத்துவ செட்டப்ப முழுசா உருவாக்கி வச்சிருக்கிறது தெரியுமா? தமிழ்நாட்டுடைய இந்த பெரியாரிய சிந்தனை. நீ சொல்ற சோகால் அந்த வர்ணாசிரமத்துல ஆட்சியாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீ கொண்டு போய் சத்திரி நோக்கினா, நீ சொல்ற அத்தனை டேபிளை உடைச்சிட்டு தூக்கி குப்பையில போட்டு என் சாதாரண மனிதனையும் உச்சியில தூக்கி வச்சதான் இந்த ஊரு. இந்த 6000 பேர் கோடி சொன்னதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்க போய் சேருது. எல்லாரும் குறை இருக்கும். ஏழை நாட்டிலும் பணக்காரன் உண்டு. அமெரிக்காவிலும் போராட்டம் உண்டு. அமெரிக்காவிலும் சூழலாக இருக்காங்க. ஆனா இந்த நாட்டுல இன்னும் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். சாதி மதம் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவோ இடங்கள் இருக்கலாம். கமல்ஹாசன் ஒரு படம் வறுமை நிறம் சிவப்புன்னு, அந்த படத்துல ஒரு ஆப்பிளுக்காக ஆப்பிள் உள்ள வந்துடும், சாக்கடைக்குள்ள அதை எடுத்து கழுவி சாப்பிட வரணும். வேலை இல்லை வேலை இல்லைன்னு ராமராஜன் ஒரு படத்துல மேல எழுதிட்டு ஓடுவார். இது 80s இருந்த நிலைமை. 80s இருந்த நிலைமை. பெரியார் ஒருத்தர் சொன்ன ஐடியாலஜியின் படி வளர்ந்த திராவிட சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சி. அதை ஆண்ட ஒரு பாப்பாத்தியவே கொடுக்கு. அந்த திராவிட ஐடியாலஜியை தொட்டினா காமன் மேன் மேல வந்தே தீர்வான் அப்படிங்கிற முடிவு வந்துச்சு. என்ன தெரியுமா? சென்னையில ராஜீவ் காந்தி காரிடார் ஒரு காரிடார். நான் காலேஜ் பிலிம் இன்ஸ்டியூட் திரைப்பட கல்லூரி படிக்கிறேன். 2005 திரைப்பட கல்லூரி போறேன். நான் ரொம்ப சாதாரண ஒரு மகன். அறந்தாங்க புதுக்கோட்டை ஊர். அந்த பக்கம் போகும்பொழுது டைடல் பார்க்னு ஒரு பார்க் கட்டியிருந்தாங்க. ஒரு பெரிய பில்டிங், ஒரு 12-13 மாடி கட்டணும். அது அப்பதான் கட்டுறாங்க. அந்த ரோட்ல போனா ரோடெல்லாம் உடச்சு கட்டிட்டு இருக்காங்க. நிறைய இந்த காஞ்சி போன காயெல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த பக்கம் போகும்போது நான் பார்ப்பேன். இன்னைக்கு நான் 19 வருஷம் ஆச்சு. நான் அசிஸ்டன்ட் இருந்தேன், விகடனில் ரிப்போர்ட்டராக இருந்தேன், நிறைய டெவலப்மெண்ட் டைரக்டர் ஆகிட்டேன், தொடர்ச்சியாக வந்துட்டேன். இந்த 19 வருஷத்துல அந்த ராஜீவ் காந்தி காரிடார் 30 கிலோமீட்டர் நாவலூர் வரை கோயம்பாடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. குறைஞ்சபட்சம் 10 மாடி கட்டணம் மட்டும் 200 கட்டுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு தெருவுல ஒரு 30 கிலோமீட்டர்ல 10 மாடி கட்டணம் மட்டும் 200. 14 மாடி எல்ஐசி கட்டணத்தை நம்ம இருந்து பார்த்துருந்தோம். 44 மாடி கட்டணம் இருக்கு. இதுல முழுக்க பயன்படுறது எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய பிசி எஸ்சி மக்கள் மட்டும்தான். எந்த பாபானும் இல்லை. ஐஐடியை மதிக்கிறது கூட இல்ல. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் இருக்காங்க. எங்க அடிச்சா அது எங்க மாறும் அவங்க தெரிஞ்சு. இதுதான் சாதி ஒழிப்பினுடைய வீரியம். இதுதான் பெரியாரிசம். பெரியார் என்ன பண்ணாருன்னு கேட்டாங்கல்ல, இதைத்தான் பண்ணாரு. காமன் மேன் எல்லாரும் பெருமையோட நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன லேபர் ஷார்டேஜ் தமிழ்நாட்டில். சும்மா சோம்பேறி இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லலாம். அந்த பக்கம் போங்க. 40 லட்சம் லேபர் ஷார்டேஜ் பர்சன். 40 லட்சம் பேர் ஷார்டேஜ். ஃபுல் நார்த் இந்தியன் தான் வந்து வேலை செய்யறான். அவனுக்கு வேலை கொடுத்துற பயங்கர பணக்கார நாடா தமிழ்நாடு. அதை உருவாக்குதான் பெரியார். இதான் திரும்ப சொல்லணும். இதுக்கு அடிநாதம் என்ன தெரியுமா? வர்ணாசிரமத்தை ஒழித்த சாதிய கட்டமைப்பு என்பது தவறு என்று சாதியை ஒழிப்பதற்காக அவர் உருவாக்கிய அந்த ஐடியாலஜி தான் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு 234 பேரை நான் பிராமின் இல்லாம ஒரு சட்டமன்றத்தை அமைக்க முடிச்சு. இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க என்ன வேணா திட்டுங்க. இந்த நம்மளுடைய திராவிட
கருத்தியலுக்கும் கொள்கைக்கும் பிரச்சார பீரங்கியா இருக்கும் சீமான திட்டத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. சரியா? ஏன்னு கேட்டா இன்னைக்கு பெரியாரை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது அந்த சீமான் தான். நாம எல்லாரும் அவருக்கு என்ன சொல்லணும்னா, அந்த ஆள் எப்பெல்லாம் பேசுறானோ அப்பெல்லாம் இதெல்லாம் எங்காவது பண்ணிருக்கான், முடிஞ்சா நீ பண்றான்னு சொல்லணும். இந்தியாவுல பீகாருக்கு முன்னாடி இருந்த ஒரு நாட்டை, இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுமக்கக்கூடிய பாம்பேக்கும், ஒட்டுமொத்த கோடீஸ்வரனும் நிறைந்திருக்கக்கூடிய குஜராத்துக்கும் சாதாரண மனிதர்களை வலிமைப்படுத்தி கொண்டு போய் நிற்கக்கூடிய பெரும் கொள்கை கொடுத்திருக்காரு. இதுதாண்டா இவர் பண்ணது, இதுதாண்டா சாதியை ஒழிச்சது, இப்படிதாண்டா சாதி ஒழிஞ்ச ஒரு மாநிலம் இருக்கும்னு கட்டாயமா நம்மளால காமிக்க முடியும். இருக்கு, குறைகள் இருக்கு. இன்னமும் சாதியம் காமன் மேன்கள்ட்ட மாற்றப்படாம ஒரு சிக்கல் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி ரவிக்குமார் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, எனக்கு ஒரு பார்த்தேன், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொழில்துறையில் மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் 2வது இடத்துல போராட துடிக்கிற நாம் ஏன் நம்ம இந்த மாதிரி சாதிய கட்டமைப்பு சிக்கல்களுக்குள்ளும் மாட்டிக்கொண்டு 2ஆம் இடம் பிடிப்பதற்கான அதே ஊப்பிக்கு பிறகு 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு நாம் ஏன் போராடி கொண்டிருக்கோம்னு போட்டார். ரொம்ப கரெக்டா. என்னன்னா இங்க பதியப்படக்கூடிய வழக்குகள் நேர்மையாக பதியப்படுகிறது. அந்த முதல்ல மறந்துடாது. ஒவ்வொரு சிக்கல்களும் களையப்பட வேண்டும் என்று குறைந்தபட்சம் 50% இங்கே முயற்சி செய்யப்படுகிறது. அங்க முயற்சியே செய்யப்படல. இது வெறும் காமிக்கப்படுகிறது. அதனால இது அதிகமா தெரிகிறது. அங்க போய் இறங்கி பார்த்தீங்கனாலே அது வேற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் அது மாற்றப்பட வேண்டும். அது மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும். நீங்கள் தான் ஆயிரம். பெரியார் விதைத்தது உங்களைத்தான், என்னைத்தான், இவர்களைத்தான், நம்மைத்தான். சரியா? இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சாதிய கட்டமைப்புல இடையில ஒரு கேள்வி இருந்தாலும் கேட்டுட்டே இருந்தாப்புல, அவனுக்கு பாப்பான் ஒரு காதல் திருமணம் செய்துனா கூட இருக்கிறது இல்லை, வெட்டுறது இல்லை, அவன் அழகா பார்த்துக்கிறாங்க. கரெக்டு தானே? இங்க 90% பேர் சாமி கும்பிடுறாங்க, 90% பேர் பெரியாரையும் ரசிக்கிறாங்க. ஆனா 90% பேர் ஐயரை வச்சோம் கல்யாணம் பண்றாங்க. ஐயர் சொன்னா கரெக்டுன்னு நம்புற 90% பேரும் தயவு செய்து நம்புங்கள். ஐயர் சொல்லலாம் 2 சாதிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்வது மிகவும் நல்லது, நம் வருங்கால சமூகம் நன்றாக இருக்கும், அறிவான சமூகமா இருக்கும் அவன் சொல்றான். அதனால 90% மக்களும் தயவு செய்து வெட்டுறது குத்துறதான் விட்டுட்டு கலப்பு திருமணம் சொல்லக்கூடாது. ஐயா சொல்லியிருக்காரு, மிருகமும் மனுஷனுமா கல்யாணம் முடிகிறது. சாதியை மறுத்து திருமணம் செய்து கொள்ளுங்க. நம்மளோட பொருளாதாரத்தை தொடர்ச்சியா வளர்க்கும். நீங்க எல்லாரும் தான் ஆயுதம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பெருசா இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சூழல், வெப்பம் எப்பொழுதும் உச்சத்தில் இருக்கக்கூடிய சாதிய சூழலை மடைமாற்றி நல்ல பொருளாதார வாழ்வியல் சார்ந்த எதிர்காலத்தை மக்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிற அருமை நண்பர் மணி அமுதன் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள்.